நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பகல்காம் தாக்குதல் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் நம்ம இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிலேருந்து வெளியே வந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஆப்ரேஷன் சிந்தூரையும் நம்ம நிகழ்த்தினோம். இதில் ஆப்ரேஷன் சிந்தூரை விட இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவமாக இருந்தது. அதுலேருந்து நம்ம வெளியே வந்தது தான் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத நான் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்போ பாகிஸ்தானுக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் விதத்தில் சனிக்கிழமை நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காரு. மீண்டும் ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிலிருந்து நாங்கள் வெளியே வந்தது தான். அந்த நீர் அனைத்தும் ராஜஸ்தானுக்கு டைவர்ட் செய்யப்படும். ராஜஸ்தானுக்கு கெனால் மூலமாக நாங்கள் கொண்டு போயிடுவோம். பாகிஸ்தானை இல்லாமல் அவளை நாங்கள் தவிக்க விடுவோம். வில் பி ஸ்டார்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கடுமையான அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு எச்சரிக்கை அப்படின்றது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நம்ம ஹோம் மினிஸ்டர் இப்படி சொன்னதுக்கப்புறம் மீண்டும் பாகிஸ்தானினுடைய பிலாவல் பூட்டோ, அதாவது பாகிஸ்தான்ஸ் பீப்புள் பார்ட்டியினுடைய தலைவர், அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அப்படி இந்திய தண்ணீரை திறந்து விடலை அப்படின்னா ஒரு போர் தொடுத்து அந்த 6 நதிகளையும் நாமல் கைப்பற்றுவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ பாகிஸ்தான் முழுக்க முக்கியமான டாப்பிக்காக எது இருக்குது அப்படின்னா, அதாவது மேடை பேச்சுகளில் பேசுகிறது, விவாதங்கள், டிவியில் நடக்கிறதுல பார்ட்டிசிபேட் பண்ணுறது, எல்லாத்துலேயுமே முக்கியமாக எதை பற்றி பேசுகிறாங்கன்னா, இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிலேருந்து இந்தியா வெளியே வந்ததை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ எப்படியாவது இந்தியா கிட்டேருந்து மீண்டும் இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக நதிநீரை பெறுவதற்கு தான் பாகிஸ்தான் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இந்த சனிக்கிழமை நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் மீண்டும் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறது பாகிஸ்தானுக்கு வெறு சில ஆப்ஷன்ஸை தான் கொடுத்துருக்கு. அவங்களால இனி பெருசாக ஒன்றும் செஞ்சிட முடியாது அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ நம்ம இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை பற்றி பெரிய அளவுக்கு பேசணும். பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் என்ன நிகழ்ந்தது, பாகிஸ்தானுக்கு எந்த அளவுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்றலாம் பார்த்தோம். இதே மாதிரியே வங்கதேசத்தோட இந்தியா போட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஒப்பந்தத்தை நம்ம மறு ஆய்வு பண்ண போகிறோம். ஒரு புதிய ஒப்பந்தத்தை நம்ம போடுவதற்கு முயற்சி பண்ண போகிறோம். அதை தான் முக்கியமாக அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. இப்போ எப்படி இண்டஸ் ரிவர் வாட்டர் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு போகுது, அதே மாதிரி இந்த கங்கை நீர், கேஞ்சஸ் ரிவர் இந்தியாவிலேருந்து பங்களாதேஷ்க்கு போகுது. பங்களாதேஷில் போயிட்டு கடலில் கலக்குது. நிறையா பகுதி பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருந்தும் கடலில் கலக்குது. இந்த சுந்தர்பன்ஸ் டெல்டா ரீஜன் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த கங்கை நதி பங்களாதேஷ்க்கு போகிறத நம்ம பெரிய அளவுக்கு பகிர்ந்துக்கிறோம். ஒரு இடத்துல ஃபரக்கா பேரேஜ் அப்படின்ற பேரேஜ் வெஸ்ட் பெங்காலில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறோம் கங்கை நதியில். அந்த ஃபரக்கா பேரேஜிலேருந்து நம்மளுக்கு தேவையான நீரை நம்ம டைவர்ட் பண்ணுறோம். இப்போது அந்த ஃபரக்கா பேரேஜிலேருந்து எவ்வளோ நீரை நம்ம டைவர்ட் பண்ணணும் அப்படின்றது 1996 போடப்பட்ட ஒப்பந்தத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. மார்ச் முதல் மே மாதம் வரை, அதாவது மார்ச் 11ஆம் தேதியிலிருந்து மே 11ஆம் தேதி வரைக்கும் அங்கே ரொம்ப ஒரு வறட்சியான சூழல் நிலவுமாமா. அந்த நேரத்தில் 2 சைடுக்குமே நிறைய நீர் தேவைப்படுது. ஸோ அப்போ அந்த அக்ரிமெண்ட் படி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, 10 நாளைக்கு இந்தியா 35,000 கியூபிக் செகண்ட்ஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கலாம். அடுத்த 10 நாள் பங்களாதேஷ் 35,000 கியூபிக் செகண்ட்ஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த ஒப்பந்தத்தில் போடப்பட்டிருக்கு. இப்போ இந்த ஒப்பந்தம் 1996 போட்டிருக்கிறோம். அடுத்த வருஷம் இந்த ஒப்பந்தம் முடியுது. ஸோ நம்ம புதுசாக போடுற அந்த ஒப்பந்தத்தில் நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, 35,000 கியூபிக் செகண்ட்ஸ் எங்களுக்கு பத்தாது, எங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவை, இன்னொரு 35,000 கியூபிக் செகண்ட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம பங்களாதேஷ் கிட்டே கேட்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒப்பந்தத்தை ஒரு 10லேருந்து 15 வருஷம் இருக்கக்கூடிய ஒரு குறைந்த கால ஒப்பந்தமாக நம்ம போட போகிறோம். ரொம்ப நீண்ட காலத்துக்கு போட்டால் நிறைய மாற்றங்களை அதை செய்ய முடியல. இப்போ பாகிஸ்தானோட இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை போட்டுட்டு நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம். இப்போ தான் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துருக்கிறோம், நிம்மதியாக இருக்குது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பங்களாதேஷ் கிட்டே நம்ம சொல்ல போகிறோம். கண்டிப்பாக பங்களாதேஷ் இதற்கு அவ்வளோ ஈஸியாக ஓகே சொல்லிட மாட்டாங்க. எனினும் நம்ம சைடு நிறையா நீர் தேவைப்படுது. முக்கியமாக எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபரக்கா பேரேஜ் அப்படின்றது ஒரு தடுப்பு அணை. இந்த ஃபரக்கா பேரேஜிலேருந்து தான் நிறையா நீரை நம்ம சைடில் இருக்கக்கூடிய கெனால் சிஸ்டமுக்கு டைவர்ட் பண்ணுறோம். அந்த கெனால் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா போர்ட் ட்ரஸ்ட்டுக்கு போகுது. அதாவது கொல்கத்தா போர்ட்டுக்கு கப்பல்கள் போகக்கூடிய முக்கியமான பாதை இருக்குது, ரூட் இருக்குது. அதுக்கு நிறைய தண்ணி தேவை. அதுக்கு கான்ஸ்டண்ட்டாக நம்ம வாட்டர் ஃப்ளோ மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு இந்த ஃபரக்கா பேரேஜிலேருந்து தான் நம்ம அந்த தண்ணியை டைவர்ட் பண்ணுறோம். ஸோ இதனால் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக அந்த இடத்துல தண்ணி தேவைப்படுகிறது. ஸோ இதை நம்ம பங்களாதேஷ் கிட்ட சொல்ல போகிறோம். போன மாதம் நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியும் பங்களாதேஷினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியும் இது சம்மந்தமான முக்கியமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியா இந்த விஷயத்தில் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க. நதிநீரை நம்ம அண்டை நாட்டுக்கு தேவையில்லாமல், ஜஸ்டிஃபிகேஷனே இல்லாமல் நம்ம நிறையா வழங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றத நம்ம இப்போ உணர்ந்திருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்திற்கு மாறாக ரொம்ப நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜான ஒரு ஒப்பந்தத்தை தான் இனிமேல் போட போகிறாங்க. ஆனால் இங்கே இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் பங்களாதேஷும் இந்த மாதிரியான விஷயங்களால் அவங்க இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நம்ம ஃபாரின் பாலிசியின் மூலமாக எல்லாத்தையுமே சரி செஞ்சிட முடியாது. கிட்ட இருந்தால் முட்டைப்பகை அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அதனால் பங்களாதேஷும் வரப்போகிற காலங்களில் பாகிஸ்தானோட இணைஞ்சு செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்களா, சைனாவினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியும், அதாவது சைனாவினுடைய வைஸ் ஃபாரின் மினிஸ்டரும், அப்புறம் பங்களாதேஷினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி, பாகிஸ்தானினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி, இவங்க எல்லாருமே சந்தித்து பேசியிருக்கிறாங்க. ஒரு முக்கியமான ஒரு ட்ரைலேட்ரல் டாக்ஸ் போயிருக்கு. இந்தியாவுக்கு எதிராக எப்படி இணைஞ்சு செயல்படலாம் அப்படின்னா இவங்க முக்கியமாக பேசியிருப்பாங்க. ஸோ அதனால் வரும் காலங்கள் நம்மளுக்கு ரொம்ப சவால் நிறைஞ்சது தான். நம்ம பங்களாதேஷை எல்லா விதத்துலையுமே அனுசரித்து போகலாம். சீனா உள்ளே வராமல், பாகிஸ்தான் உள்ளே வராமல் நம்மளால் அவங்கள டிட்டர் பண்ண முடியும். ஆனால் நம்ம வங்கதேசத்துக்கு நிறையா சலுகைகள் வழங்கணும். அப்படி தான் எவ்வளோ நாள் நம்மளுடைய அந்த சாஃப்ட் டிப்ளமசி அப்படின்றது இருந்தது. அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. அதனால் நம்மளுக்கு நிறையா சவால்களும் வந்துட்டுருக்கு. சரி, இப்போ இஸ்ரேல் ஈரான் சம்மந்தமான முக்கியமான அப்டேட்ஸோட இந்த வீடியோ நான் முடிச்சிடுறேன். இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேலி கூத்தாக போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி காலையில் 7 மணி அளவில், அதாவது இஸ்ரேலின் நேரப்படி 7 மணி அளவில் ஒரு சீஸ்ஃபயர் அமலுக்கு வருவதாக முடிவு செய்யப்பட்டது. 7 மணிக்கு அப்புறம் ஈரான் இஸ்ரேலின் மீது தாக்குதல் நிகழ்த்தக்கூடாது. அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு அந்த டைம் லிமிட் எவ்வளோ தூரம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணி வரை, சரியா, மாலை 7 மணி வரை அவங்க ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு பெர்மிஷன் இருக்குது. ஈரானில் சீஸ்ஃபயர் அமலுக்கு வர்றது மாலை 7 மணிக்கு தான். ஸோ இப்படி ஒரு அக்ரிமெண்ட்டில் போடுறாங்க. ஆனால் 7 மணிக்கு இன்றைக்கு அதிகாலை சீஸ்ஃபயர் நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் இம்மீடியட்டாக பார்த்தீங்கன்னா ஈரான் இஸ்ரேலின் மீது மிகப்பெரிய லெவலில் மிசைல் அட்டாக் பண்ணுறாங்க. அதில் இஸ்ரேலினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரமான பெர்ஷிவா நகரத்தின் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் தொடுக்கப்படுகிறது. அதில் ஒரு மிசைல் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை, ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங்கை பெரிய அளவுக்கு சேதப்படுத்திடுது. இதில் 5 பேர் உயிரிழக்கிறாங்க. இது இஸ்ரேலுக்கு ஒரு கடும் கோபத்தை ஏற்படுத்துகிறது. இஸ்ரேல் ஏன் அலர்ட்டாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஸ்ஃபயர் தான் நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மக்களை ஷெல்டருக்குள்ளே இருக்க சொல்லலை, அவங்க சேஃபான ஒரு இடத்துல இருக்க சொல்லலை. ஸோ மக்கள் ஃப்ரீயாக இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் திடீர்னு பார்த்தா சர்ப்ரைசிங்காக ஈரான் ஒரு தாக்குதல் நிகழ்த்துறாங்க. அதே நேரத்தில் நார்தன் இஸ்ரேல்லையும் ஒரே ஒரு மிசைலை மட்டும் ஈரான் ஏவி விடுறாங்க. அதை இஸ்ரேல் இன்டர்செப்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த பெர்ஷிபாவில் ஒரு பெரிய சேதம் அப்படின்றது இஸ்ரேலுக்கு அது பெரிய சேதம் தான் ஏற்படுது. இமீடியட்டாக இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, டெஹ்ரான் அதிரும், நாங்கள் ஈரானை சும்மா விட மாட்டோம், பெரிய அளவுக்கு ஃபோர்ஸோட ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் அப்படின்னு கடுமையான ஸ்டேட்மெண்ட்ஸை இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இவங்களாம் ரிப்பீட்டடாக சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ட்ரம்ப் பேசுகிறாரு. ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவங்க 2 பேத்துக்கும் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதே தெரில, இவங்க 2 பேரும் தயவு செஞ்சு அமைதியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கடுமையான ஒரு கெட்ட வார்த்தையை, அதாவது ஒரு பிரசிடென்ட் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, எஃப்ல ஸ்டார்ட் ஆகி கேல முடியக்கூடிய அந்த ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தி சொல்கிறாரு. ஸோ எல்லாம் ஷாக் ஆகிறாங்க. ஸோ இவங்க 2 பேத்துக்குமே இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தெரிலன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேல் ஈரானின் மீது பாம்பு போடக்கூடாது, தயவு செஞ்சு உங்களுடைய பைலட்டை திருப்பி உங்களுடைய நாட்டுக்கே அனுப்பிச்சிருங்க, ஹோமுக்கே அனுப்பிச்சிருங்க, நீங்கள் இந்த சீஸ்ஃபயரை வயலேட் பண்ணிடாதீங்க அப்படின்னு யார் சொல்கிறா, டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேல் ஈரானை தாக்க போவது கிடையாது, எல்லா பிளேன்ஸும் திரும்பி இஸ்ரேலுக்கு போயிடுச்சு, சீஸ்ஃபயர் எஃபெக்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் சொன்ன சில நிமிடங்களிலேயே இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா டெஹ்ரான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரேடார் சைட்டின் மீது தாக்குதலை நிகழ்த்திட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுடைய ரிட்டாலியேஷன் முடிஞ்சிருச்சு, சீஸ்ஃபயர் இப்போ இருந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, சீஸ்ஃபயர் வருவதற்கு முன்னாடி யார் கடைசியாக அடிக்கிறா அப்படின்றது ஒரு போட்டியாக இருக்குது. எல்லா யுத்தத்துலேயுமே அப்படி தான், உக்ரைன் ரஷ்யா போர்லேயும் அப்படி தான், இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையிலையும் அப்படி தான். இந்தியா பாகிஸ்தான் சீஸ்ஃபயர் அப்போ கூட நம்ம பாகிஸ்தான் அடிச்சிட்டோம், பயங்கரமாக அவங்களுடைய ஏர்பேஸ்லாம் காலி பண்ணிட்டோம், சீஸ்ஃபயர் நடைமுறைக்கு வந்துருச்சு. ஆனால் சிம்பாலிக்காக ஒரு 4-5 ட்ரோனை அவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் பக்கம் ஏவி விட்டாங்க. அதனால் எந்த சேதமும் ஏற்படலை. ஆனால் சிம்பாலிக்காக நாங்கள் தான் அதை முடிச்சு வச்சோம் அப்படின்றத மக்கள்கிட்ட காமிச்சிக்கிறதுக்காக, முகத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ இப்போ சிம்பாலிக்காக இஸ்ரேல் ரிட்டாலியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த விதமான ஒரு பெரிய மோதலும் இருக்காது அப்படின்னு நம்பலாம். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஈரானில் ஆட்சி மாற்றம் நிகழாது, ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தால் பெரிய குழப்பம் தான் உண்டாகும், அதனால் ஈரானில் ஆட்சி மாற்றம் நிகழ்வதை நான் விரும்பவில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். ஈரான் ரிட்டாலியேட் பண்ணாட்டி எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், எவ்வளோ பெரிய ஒரு போர், கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில் நிகழ்ந்திருக்கு. இதில் ஈரானினுடைய பெருவாரியான நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டு, நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி, அப்புறம் பங்கர்ஸு எல்லாத்தையுமே, மிசைல் லான்ச்சர்ஸ் எல்லாத்தையுமே இஸ்ரேல் காலி பண்ணிட்டாங்க. ஆனாலும் ஸ்மூத்தாக அது ஒரு சீஸ்ஃபயரில் முடியுது. இப்போ உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்குன்றது சத்தியமாக நம்பவே முடியல. ஸோ இதுக்கப்புறமா ஒரு பிரச்சனை எதுவும் இல்லாமல் அமைதியான ஒரு சூழ்நிலை நிலவிட்டால் ரொம்ப சந்தோஷம். இன்னொரு பக்கம் அப்படியே உக்ரைன் ரஷ்யா போர் முடிச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் உக்ரைனை ரஷ்யா கிட்ட பேசுகிற மாதிரி தெரியல, சமரசமாகிற மாதிரி தெரியல. சரி நண்பர்களே, இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வங்கதேசத்தோட போட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தை நம்ம மறு ஆய்வு பண்ணி ஒரு புதிய ஒப்பந்தம் அடுத்த வருஷம் போட போகிறோம். அதற்கான வேலைகளை இப்போயே நம்ம ஆரம்பிச்சிட்டோம். இன்னொரு பக்கம்
இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிலிருந்து நம்ம வெளியே வந்தது தான் அப்படின்னு மீண்டும் நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் வந்து உறுதிப்படுத்திட்டாரு. அது மிகப்பெரிய அதிர்வலைகளை எங்கே ஏற்படுத்தியிருக்கு, பாகிஸ்தானில் ஏற்படுத்தியிருக்கு. அங்கே தான் ஒரு பிரேக்கிங் நியூஸ். இந்த முக்கியமான விஷயத்தை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்தவங்க ரொம்ப நன்றி. ஜெய்ஹிந்த்.